35 சைஸ் ப்ளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் தான் பார்க்குறோம். இதுக்குள்ள அளவுகள்லாம் இதுதான். நமக்கு வந்து பேக் சைடுக்கு மட்டும்தான் நமக்கு முழு நீளம் தேவைப்படும். அது போக தோல், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு தேவைப்படும். அப்புறம் பின்கழுத்து, மெயின் வந்து ஆம் வேணும், ஆம்கோல் அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் துணியாக இருந்தால் இது மடிப்பு பகுதியாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேப்பர்னால நமக்கு ஒரு பீஸ் போதும், 2 தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் பட்டி மடிப்புக்காக 1.25 அல்லது 1.5 இன்ச் எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த நீளம் பார்த்திங்கன்னா 13.5, அதை விட அரை இன்ச்சு சேர்த்து 14 வச்சுருக்கோம். தோல் பார்த்திங்கன்னா முழு தோல் வந்து 4, அதில் பாதி வந்து 7 வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஷோல்டர்லாம் ரொம்ப பெருசாக வரும், அதனால் வந்து வெறும் 1.5 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கு. அதை முழு தோலில் பாதி பண்ணி அதில் அந்த 7 வந்தது இல்லையா, அதில் -1.5 இன்ச் பண்ணி அந்த அளவு தான் வந்து 5.5 இன்ச்சாக இங்கேருந்து இங்கே வரைய வச்சுருக்கோம், கார்னர்லேருந்து இங்கே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தோல் அளவு முடிஞ்சதுமே நீங்கள் இங்கே எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அதே அளவே நீங்கள் அப்படியே வச்சிடணும். 5.5னா அதே 5.5 இன்ச்சு அப்படியே வச்சிடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு நம்மளுடைய அளவு வந்து 35, அதை 4ஆல் டிவைட் பண்ணி 8.5 இன்ச் வந்தது. இங்கேருந்து இங்கே வரைய வச்சது 8.5 இன்ச்சு. அது போக தையலுக்கு 1.5 இன்ச்சு. கீழே பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு 28, அதையும் 4ஆல் டிவைட் பண்ணி 7 வரும். அதை விட ப்ளஸ் 1 இன்ச், ஏன்னு கேட்டால் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு. அப்போ 8 இன்ச்சாக வந்து இந்த இடம் வச்சுருக்கோம். இதுக்கும் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்ருக்கோம். இப்போ கழுத்தோட அகலம் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். சின்ன அளவுகளாக இருந்தாலே வந்து 2.25 2.5 வச்சாலே போதும். கழுத்து அகலம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வைக்கிற மாதிரி வரும். ஆனால் வந்து நான் 2.5 வச்சுருக்கேன். இங்கே வச்சு அதே அளவு தான் 2.5 வந்து உங்களுக்கு கீழே வைக்கிறோம். ஆனால் நீளம் பார்த்தீங்கன்னா 7 இருந்துச்சுன்னா அரை இன்ச்சு கம்மி பண்ணணும். நமக்கு 7.5, அதனால் அதில் மைனஸ் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடித்து திருப்பும் போது கரெக்டாக அப்போ தையலை விட்டுறணும், ஷோல்டர் தையலை விட்டு அங்கேருந்து இப்போ வந்து 7.5ல் நான் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 வச்சுருக்கேன். அது எந்த அளவுகளாக இருந்தாலும் 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், எந்த அளவாக இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைக்கணும். அதாவது ஒரு அளவு வைக்கிறீங்க 7.5, அதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி, இப்போ 8 இருந்ததுன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். குறிச்சிடுறீங்க 8, அதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வரையணும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வெறும் ஒரு இன்ச் மட்டும் வச்சு இப்படி ஒரு ஷேப் நீங்கள் கையில் போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் போடுறதுனாலும் போடலாம். இப்போ டாட் நீளம் தான் மெயின். அந்த டாட் நீளம் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா தான் இங்கெல்லாம் வந்து சுருக்கம் விழுகாது. பார்த்திங்கன்னா முழு நீளம் எவ்வளவோ அந்த முழு நீளத்தை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு வந்து 14 மொத்த அளவு, அந்த அரை இன்ச்சோட சேர்த்து சொல்கிறேன். அந்த இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி வச்ச அளவு இப்போ 3.5 இன்ச் வருது அப்படின்னா அந்த 3.5 இன்ச் தான் நீளம், அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு.